மக்களே, நான் உங்கள் கதிர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. ஐநா பொது சபையில் அதாவது ஹிட்லரோட நாட்சி கொள்கைக்கு எதிராக ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கு. 106 நாடுகளின் ஆதரவுடன் ரஷ்யா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ஐநா சபையில் சர்வதேச பாதுகாப்பு, பொருளாதாரம், சமூக, கலாச்சார மற்றும் மனித உரிமைகள், அரசியல், நிர்வாகம், நீதி என 6 குழுக்கள் உள்ளன. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சமூக, கலாச்சார, மனித உரிமைகள் குழுவின் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகள் கொண்டு வரும் தீர்மானங்கள் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதில் எல்லா நாடுகளும் வாக்களிப்பாங்க. ஸோ இதன்படி ரஷ்யா சார்பில் அதாவது ஹிட்லரோட நாட்சி கொள்கை, நவீன நாட்சி, இனவாத ஒழிப்பு, இதன் தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. பல நாடுகள் பாகிஸ்தான், வடகொரியா, சிரியா, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகளை சேர்ந்து ரஷ்யாவை கூட இணைந்து இந்த தீர்மானத்தை தயார் செய்தாங்க. இதன் மீது விவாதம் சில மாதங்களாக நடந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் இந்திய தூதர் ருசிரா கம்போஜ் பங்கேற்றார். பின்னர் இந்தியா உள்ளிட்ட 106 நாடுகள் ரஷ்யாவோட தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்காங்க. பெரும்பான்மை வாக்குகளுடன் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்கா உட்பட 52 நாட்கள் எதிராக வாக்களித்திருக்காங்க மற்றும் 15 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை.